ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இந்த வீடியோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன மாதிரி பெண்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ நம்ம காலையில் எழுந்தோன்னு வச்சிங்களாங்க. காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம வீட்டுக்காக, நம்ம பிள்ளைங்களுக்காகவும் கணவருக்காகவும் நம்ம உழைக்கின்றோம். அதுவும் நமக்கு எக்ஸசைஸ் தாங்க. அந்த வேலையும் நம்ம வீட்டு வேலையும் நம்ம செய்யலைன்னு வச்சிங்களா, உடம்பு நமக்கு சுறுசுறுப்பாக இருக்காது, ஆக்டிவாக இருக்காதுங்க. எப்பயுமே நம்ம பெண்கள்லாம் காலையிலே எழுந்துடணுங்க. காலையில் ஒரு 6க்குள்ளே எழுந்துடணும். எழுந்த உடனே நம்ம குளிச்சிடணுங்க. குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆனால் தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எழுந்து வந்தாங்கன்னு வச்சிங்களா, நம்ம ஃபேஸை பார்த்ததும் ஒரு ஆக்டிவ் ஆகும், சுறுசுறுப்பாவாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, நம்ம அம்மா நம்ம ஒய்ஃபு ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்கன்னு அவங்க ஆக்டிவாக இருப்பாங்கங்க. எப்பயுமே எழுந்த உடனே நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணுங்க. உடம்பு சரியில்லைனா கூட சரிதாங்க, நம்ம வயசானாலும் சரி தான், சின்ன வயசாக இருந்தாலும் சரிதாங்க, நம்ம எப்பயுமே சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கணும். அப்போ தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நான்லாங்க உடம்பு சரியில்லைன்னு வச்சிங்களா, ஜுரம் வந்ததுன்னா இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க. நம்ம மாத்திரை போடுறோம். மாத்திரை சாப்பிட்டா எதிர்ப்பு சக்தி இருந்தால் தான் நமக்கு அல்சர் வராது. நான் நல்லா சாப்பிட்டு தாங்க மாத்திரை போடுவேன், எனக்கு ஒன்றுமே பண்ணாது. நான் இருக்கிற இடத்தையேங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அக்கா உங்களை பார்த்தா எங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்குதுக்கா, ஆக்டிவாக இருக்குதுக்கா அப்படின்னு. நான் ஒரு நாள் இல்லாட்டாலே வீட்டை பார்த்தேங்க, உங்களை காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப என்னை ஃபீல் பண்ணுவாங்க. அக்கா வீடு சாத்தியிருக்கு, எங்கக்கா காணோம், வெளில போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் சொல்கிறேன்னா, அவங்களாம் சொல்லுவாங்க, அக்கா நீங்கள் எப்பயுமே சிம்பிளாக இருக்கீங்க, யதார்த்தமாக இருக்கிறீங்க, எல்லாரோடையும் நல்லா பேசுகிறீங்க, யார் மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டீங்க, அதனால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுக்கா, உதவின்னு வந்தால் ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவியை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்குங்க யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்ம கடவுள் கிடையாதுங்க. யாரோடைய மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, யாரோடைய ஃபேமிலிலையும் போய் நுழையக்கூடாது. பிரச்சனைன்னு வந்தால் நம்மளால் உதவி பண்ண முடிஞ்சால் உதவி பண்ணணுங்க, அதை பெருசாக்கக்கூடாது. இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. என்ன வாரிம்ப போகிறோம்? நம்ம பிறக்கும்போது எதையும் கொண்டுன்னு வரலைங்க, அதேமாதிரி போகும்போதும் எதையும் எடுத்துன்னு போகிறதில்ல. இருக்கிற வரைக்கும் நம்ம 4 பேரை சந்தோஷமாக வச்சுக்கணுங்க. அது மட்டும்தான் என்னுடைய இயல்பு. இல்லையா 4 பேருக்கு நம்மளால் உதவி பண்ணணுங்க. என்னாட்ட பெண்கள்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், என்னோட பகிர்ந்துங்க. மனசை விட்டு பேசினா நம்ம மனசு பாரம் குறையும், ஒரு ஜாலியாக இருக்குங்க. இப்போ வீட்டில் நிறைய பெண்கள் வெளியில் அக்கம் பக்கம் பெண்களோடலாம் பேச முடியாமல் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க நிறைய பேர். மனசு விட்டு இதுமாரி நம்ம பெண்கள்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா அதுவும் ஒரு எப்படி சொல்கிறது, மனநல பாதிச்சது நோய் சொல்லுவாங்க. மனநல பாதிச்சதுன்னா நம்ம டாக்டர்கிட்ட போகணுன்னு இப்போல்லாம் சொல்கிறாங்க. டாக்டர்கிட்டலாம் போக தேவையில்லைங்க. நம்ம அக்கம் பக்கம் ஒரு 4 பேர்கிட்ட, ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசி நல்லா நம்ம சிரித்தாலே போதுங்க, நம்ம மனசை விட்டு எல்லாமே பறந்துருங்க. நோய்வாய் இல்லாமல் நம்ம ஜாலியாக இருக்கலாம். இது எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு பெண்கள் நம்மலாம் சாதிக்க பிறந்த பெண்கள் நம்மலாம். நம்ம வீட்டில் இருந்து நம்ம பசி ஆத்திரம் இல்லையா, சமைச்சி பிள்ளைங்க புருஷன் வர்றவங்க விருந்தாடி எல்லாரையும் நம்ம கவனிக்கிறோம் இல்லையா, நம்மளும் ஒரு சாதிக்கிற பெண்கள் தாங்க, நம்மளும் ஒரு புரட்சி பெண்கள் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.